இப்ப நம்ம கூட வழக்கறிஞர் திருமதி ரேணுகா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இப்போ நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பதிவுத்துறை, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா நம்ம பேச போறோம். அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்ல நிறைய வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நம்ம கேள்வி கேட்கலாம். மேடம், இப்ப நம்ம இந்த பத்திரப்பதிவுத்துறையில அதை பத்தி முதல்ல ஒரு இனிஷியலா விளக்கம் சொல்லுங்க. நீங்க இப்போ ஒரு லேண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வீட்டில் வாங்கணும், வைக்கணும் அப்படின்னா அதை ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது ப்ராசஸ் ஆன்லைன் இப்போ மாற்றிட்டாங்க. வந்து ரைட்டிங்ல இருந்தது, இப்போ வந்து ஆன்லைனில் மாற்றி ப்ரொசீஜரை மாற்றி டாக்குமெண்ட் ரைட்டர்னு அதுக்கு இருப்பாங்க. அவங்க மூலிமா உள்ள பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு ஆன்லைன் இப்போ தனியாக இப்போ பண்ணலாம். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போது அந்த ஆன்லைன் டிஎன்ரெஜிஸ்டர் வெப்சைட்டில் அவங்க பயனர் பெயர்னு சொல்லிட்டு அவங்களோட அதில் ஆதார் கார்டை கொடுத்து குடிமக்கள் சாசனம்னு சொல்லி அவங்களோட ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடி போர்ட்டலுக்குள்ள போய் அவங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணலாம். இல்ல, டாக்குமெண்ட் ரைட்டர் மட்டும் பதிகிறது இல்ல. டாக்குமெண்டேஷன் பண்றது டாக்குமெண்ட் ரைட்டர் as well as அட்வொகேட்ஸ், வக்கீல்களும் அந்த டாக்குமெண்ட் ரைட்டரா இருப்பாங்க. இப்ப அந்த டாக்குமெண்டேஷன் டைம் என்ன, அந்த டோக்கன் வாங்குறதுன்னு சொல்றாங்கல்ல, அது சம்பந்தமா சொல்லுங்க. டோக்கன் வந்து டைமிங் வந்து காலையில 10 to 11, அதாவது ஒரு நாளைக்கு டைம் ஸ்லாட் வந்து ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்து அலாட் பண்ணிப்பாங்க. 1 ஹவருக்கு 20 டோக்கன் அலாட்மெண்ட், ½ an hour வந்து 10 டோக்கன் அலாட்மெண்ட்ல இருக்கும். அந்த டோக்கன் கிளிக் பண்ணி அந்த டைமுக்கு நம்ம உள்ள போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். இப்போ என்ன வகையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ்வலா தினசரி லைஃப்ல நம்ம என்ன வகையான பத்திரங்கள்லாம் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறோம்? கிரை ஆவணம், தான செட்டில்மெண்ட் பத்திரம், பாகவஸ்தி பத்திரம், பாக விடுதலை பத்திரம், ஜனல் பவர் பத்திரம், அக்ரிமெண்ட், கிரை ஒப்பந்த பத்திரம், இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அதாவது சேல் டீட், செட்டில்மெண்ட், அக்ரிமெண்ட், பார்ட்டிஷியன், அப்புறம் வில், பிரைவேட் அட்டெண்டன்ஸும் பண்றாங்க. இந்த இதெல்லாம் பண்றோம் நம்ம. இது தினமும் அதிகபட்சமா வழக்கில் இருக்கிற விஷயங்கள் இந்த இது. அப்புறம் அந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எங்க பண்றோம், ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க பண்றோம்? ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லயே தான் பண்றோம், எஸ்ஆர்எஸ்லயே தான் அங்கே பண்றோம். சொசைட்டி இது வந்து மேல டிஎஸ் அதுக்குன்னு தனி ஆபீஸ் இருக்கு, அந்த இதில் பண்ணுவோம். ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சார் பதிவாளர் அலுவலகத்திலேயே நம்ம பதிவு பண்ணலாம். அது சொல்றீங்க. இப்போ வந்து கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் அப்படின்னா கம்பல்சரி மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. அது என்ன ப்ரொசீஜர்? மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு மேரேஜ் நடந்ததுக்கான ப்ரூஃப் வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அந்த மேரேஜ் இன்விடேஷன் அண்ட் அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு வந்து வேணும். கம்பல்சரி ரேஷன் கார்டு வேணும். முக்கியமா அந்த பொண்ணோட அம்மா பேரண்ட்ஸ் கட்டாயம் வரந்தாகும். அவங்க ஏஜ் ப்ரூஃபுக்கு டிசி, அது அந்த மாதிரி விஷயங்களோட இதுக்கு சார்ஜஸ் எவ்வளவு வாங்குறாங்க? சார்ஜஸ் வந்து அந்த மேரேஜ் நடந்த டேட்ல இருந்து 220 ரூபா வரும். மேரேஜ் நடந்து 90 நாளுக்குள்ள போயிருந்தா 220 ரூபா. அதுக்கு தக்கன டேட் தள்ளி போச்சுன்னா அதுக்கு தக்கன டைம் ஸ்லாட் கூட வரும். லேட் ஃபீ, அதாவது தாமத கட்டணம் அதுல இருந்து வரும். ஆன்லைன்லயே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பண்றோம். இப்ப இந்த வில்லங்க சான்றிதழ், என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட், அது சம்பந்தமா சொல்லுங்க. ஈஸி ஒரு சர்வே நம்பர் அல்லது புஞ்சை நிலங்களோட சர்வே நம்பர், ரெண்டுக்கும் நத்தம்பட்டா வீடு, இந்த மாதிரி வில்லங்கம் பார்க்கணும்னா 1975 இருந்து நம்ம இன்னைக்கு டேட்டா முதல் நாள் வரைக்கும் நம்ம வில்லங்கம் பார்க்கறதுக்கு ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்குண்டான சார்ஜஸ் அதே நம்ம எத்தனை சர்வே நம்பர் கொடுக்குறோமோ அந்த சர்வே நம்பருக்கு டைம் பீஸ் டிஸ்பிளே காட்டும் நமக்கு. அதுலயே ஆன்லைன் பே பண்ணி பண்ணலாம். ஆன்லைன்ல நெட் பேங்கிங் கொடுத்து அப்ளை பண்ணி நம்ம அதுலயே வெப்சைட்கே அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். இல்ல ஆன்லைன் ஆஃப்லைன், அதாவது மேனுவல் சொல்றாங்க. வந்து 1950 இருந்து 1974 வரைக்கும் 2 வருஷம், அதாவது 15-15 பிரிச்சிருவாங்க. 1950 to 1964 வரைக்கும் ஒரு ஈசி, 1965 to 1974 வரைக்கும் ஒரு ஈசி போடுவாங்க. அதனால ஒரு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எத்தனை டைம் ஸ்லாட் போட்டிருக்காங்க? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் முடியுது? 10 மணிக்கு ஆரம்பிச்சு 3:30க்கு டோக்கன் முடிஞ்சிடும். டைமிங் 3 o'clock டோக்கன் முடிஞ்சிடும். 5 o'clock வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. இப்ப நமக்கு அந்த பதிவு கட்டணம் எந்தெந்த டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளவு வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிரை டாக்குமெண்ட்டுக்கு, அதாவது விருப்பமா அவங்க கிரை டாக்குமெண்ட் வந்து 7% ஸ்டாம்பு, 2% ஃபீஸு, கம்ப்யூட்டர் சார்ஜ் 200, சிடி 100, டாக்குமெண்ட் வெல்ஃபேர் ஃபீஸ் வந்து 10 ரூபாய். இந்த மாதிரி பண்ணுறோம். செட்டில்மெண்ட்டுக்கு 1%, குடும்ப நபர்களுக்கு வேணும். அதர்ஸ்னா 4% ஸ்டாம்பு, 1% ஃபீஸ். அந்த
வில்லுன்னு சொல்ற அந்த உயிருக்கு பதிவு கட்டணம் என்ன வருது? உயில் சாசனம் ஒரு சில ப்ராப்பர்ட்டி மதிப்பிடப்படாது, அது ஃபீஸ் 200 ரூபா தான் வரும். ஸ்டாம்ப் 500 ரூபா 200 ரூபா ஃபீஸ் போடுவாங்க. அப்ப பெர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப வரைக்கும் பண்றாங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல? டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுக்கு வந்து அவங்களோட ஆதார் கார்டு, டெத் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் வந்து யார் இறந்தாங்களோ அவங்க நேமு, அவங்களோட அப்பா பேரு அம்மா பேரு, அந்த டேட்டு அல்லது இயர் ஏதாவது தெரிஞ்சோ அது மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு ஃபீஸ் வந்து ஸ்டாம்ப் ஃபீஸ் வந்து 100 ரூபா ஸ்டாம்ப் வாங்கணும், 200 ரூபா கம்ப்யூட்டர் ஃபீஸ் கட்டணும். அதர் ஃபீஸ் வந்து பேஜ் பார்க்குற ஃபீஸ் வந்து அவங்க எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்குள்ள வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, அது இருக்கா இல்லையா பார்த்துட்டு அது சார்ஜ் போடுவாங்க. அப்புறம் இந்த நகல் மனு கட்டணம் அது சம்பந்தமா சொல்லுங்க. ஒரு நகலுக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு சர்வே நம்பருக்கு 441 ரூபான்னு வரும். அதாவது 87 இருந்து டில் டேட் வரைக்கும். 75 இருந்ததுன்னா 700 ரூபாய் கிட்ட வரும். மேனுவலா போடுறதா இருந்தா ஒரு தேர்தல் காலத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 30 ரூபா, அடுத்த தேர்தலுக்கு வந்து 10 ரூபாயா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூட்டிகிட்டே போகும். இல்ல ஈஸிக்கா நகல் மனு கேட்கறேன் நான். காப்பி அப்ளிகேஷன் அது இயரை பொறுத்து அது டிஸ்பிளே காட்டும். கம்ப்யூட்டர் ஆன்லைன்ல காட்டுறது பொறுத்து. ஆன்லைன் வரலன்னா உள்ள கைட்டு சொல்லுவாங்க, பேஜ் ஃபீஸ் படி போடுவாங்க 30 ரூபா பேஜ்க்கு. இப்ப அந்த பவரா பட்டாணி அப்படின்றது என்னன்னு சொல்லுங்க. பவரா பட்டாணி வந்து 2 வகைப்படும். ஒன்று ஜென்ரல் இருக்கு, ஒன்று ஸ்பெசிஃபிக் இருக்கு. ஜென்ரல் வந்துன்னா நம்ம நார்மல் கரையும் விற்கவோ வாங்குறதுக்கோ பவர் வந்து ஒரு நபரை நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணி பதிஞ்சு கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து அவங்க மூலமா பண்றது வந்து ஜென்ரல் பவர். ஸ்பெசிஃபிக் வந்து ஒரு குறிப்பிட்ட இது விற்கிறதுனா விற்கிறதுக்கு மட்டும் வாங்கினா வாங்கலாம். அந்த இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்கோ எதை பர்டிகுலர் இது பண்ணி பண்றோமோ அந்த இதுக்கு வந்து பவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது. பவரா பட்டாணின்றது பொதுவாக அந்த ஓனர் இடத்தின் உரிமையாளர் அவர் வர முடியாதப்ப இன்னொருத்தர் அனுப்பி அவரோட ஏஜெண்ட அனுப்பி அந்த ஏஜென்ட் வந்து ஒரு செயலை செய்வது. அந்த ஏஜென்ட் என்ன செயலை செய்தாலும் அந்த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓனருக்கு பேரு பிரின்சிபல், முதல்வர். அந்த முதல்வர் தன்னுடைய முகவர் ஏஜென்ட் என்ன செய்யறாரோ அது வந்து அவரை கட்டுப்படுத்தும் அர்த்தம். அதுக்கு 2 வகையா இருக்குது, ஜெனரல் பவரா பட்டாணி, ஸ்பெசிபிக் பவரா பட்டாணி. அந்த ஸ்பெசிபிக் பவரா பட்டாணின்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் செய்ய முடியும். குறிப்பிட்ட செயல்னா ஒரு இடத்தை பொறுத்து இவர் வாங்க மட்டும்தான் முடியும். எனக்காக ஒரு இடம் வாங்கலாம் அப்படி கொடுக்குறோம், அது ஸ்பெசிபிக் பவர். இல்ல எனக்காக என்னோட இடத்தை இவர் விற்கலாம், அது மட்டும் கொடுக்குறோம், அது ஸ்பெசிபிக் பவர். அதே இது எனக்காக இடம் வாங்க, விற்க, அக்ரிமெண்ட் போட, அடமானம் வைக்க, பைனான்ஸ் வாங்க, லோன் போட, இந்த மாதிரி எல்லா பவரும் கொடுக்கறது வந்து ஜெனரல் பவரா பட்டாணி. இப்ப இந்த வெளிநாட்டுல இருக்கிறவரு பவர் கொடுக்குறாரு, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஃபாரின் பவர் வந்து நம்ம அங்க இருக்கிற நாட்டுல ஆம்பஸ்ல அவங்க இங்க இருந்து டிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சார். அங்க இருந்து அவங்க ஆம்பஸ்ல அவங்க சைன் வாங்கி அங்க இருந்து இங்க அனுப்பிச்சு விட்டு அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பதிஞ்சு பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராசஸ பண்றாங்க. ஃபாரின்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இங்க அவருக்காக இடம் வாங்கவோ விற்கவோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னா அந்த நாட்டுல அவர் எந்த நாட்டுல வேலை செய்யறாரோ வெளிநாட்டில் அந்த நாட்டோட எம்பசி, அந்த நாட்டில் உள்ள தூதரகம், அங்க போய் அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த தூதர் முன்னாடி கையெழுத்து போட்டு அவருக்கு அட்டஸ்டேஷன் வாங்கி இங்க பவர் அனுப்பணும். அதான் ஃபாரின்ல உள்ள பவரா பட்டாணி. ஒரு பிரைவேட் அட்டெண்டன்ஸ் அப்படின்றது என்னது? பிரைவேட் அட்டெண்டன்ஸ்னா ஒரு வயதானவங்களோ அல்லது உடம்பு முடியாதவங்களோ எந்திரிச்சு நடந்து வர முடியாதவங்களோ வீட்டுல படுத்த படுக்கையா இருந்தாங்கன்னா அவங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டியோ ஏதோ டாக்குமெண்ட் எழுதி வைக்கணும்னு இருந்தாங்கன்னா குடும்பத்துக்கு எழுதி வைக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல வந்து எழுதி கொடுத்து பண்ண முடியாதனால வீட்டுக்கு ரிஜிஸ்டர் எஸ்ஆர்ஓ வந்து பதிஞ்சு கொடுப்பாங்க. அதாவது வந்து சார் பதிவாளர் அந்த நபர் வீட்டுல எங்க பெட்ல இருக்காரோ அங்க போயிட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவரோட கைரேகை வச்சு அந்த டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்றது. அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்? முதல்ல அந்த யாரு வர முடியாத யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு டாக்டர் சர்டிபிகேட், அதாவது இவங்க எழுந்து நடந்து வர முடியாதுன்னு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வேணும். என்ன காரணத்துக்காக வர முடியாதுன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அவங்க எந்த ப்ராப்பர்ட்டி எது பண்றாங்களோ அதுக்கு ஒரு டிராஃப்ட் பிரைவேட் அட்டெண்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி ப்ராப்பர்ட்டி எந்த இதுல இருக்கோ அந்த எஸ்ஆர்ஓ வந்து தான் அவங்க பதிஞ்சு கொடுக்க முடியும். அவங்க எஸ்ஆர்ஓட்ட ஒப்படைச்சு அவங்க வெரிஃபிகேஷன் பார்த்து வீட்டுக்கு வந்து பதிஞ்சு கொடுப்பாங்க. அதாவது இப்ப ஒருத்தர் வந்து உடம்புக்கு முடியாம மதுரையில் இருக்கிறாரு, அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடியில இருக்குது, அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி? ஃபார்மாலிட்டி வந்து மதுரையில இருக்கிறவருக்கு வந்து டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிட்டு ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடியில இருக்குன்னா அங்க தூத்துக்குடியில இருக்கிற எஸ்ஆர்ஓபி அவங்களுக்கு அந்த டிராஃப்ட் அவங்களோட டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபிகேஷன் டிராஃப்ட் கொடுத்து
ஒப்பீனியன் வாங்கி ஓகே வாங்கி அவங்க இங்க வந்து மதுரைக்கு வந்து பதிஞ்சு கொடுக்கணும். இந்த திருமண பதிவு சட்டங்கள் வந்து ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி திருமண பதிவு சட்டங்கள் இருக்குது. அந்த விஷயத்த சொல்லுங்க. திருமண பதிவு சட்டம் வந்து 3 இது இருக்கு. அதாவது இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ். கிறிஸ்டின்ஸ் வந்து அவங்க சர்ச் படி அங்க ஃபைல் பண்ணுவாங்க. முஸ்லிம்ஸ் ஹிந்துவும் நம்ம ரிஜிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல வந்து பண்ணுவாங்க. முஸ்லிம்ஸ்ல வந்து பள்ளிவாசல்ல அவங்க பண்றது அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஒரு சிலர் இங்கேயே வந்து எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ்லயே வந்து பண்ணுவாங்க. இதுல ஹிந்து மேரேஜ் தான். தமிழ்நாடு மேரேஜ் வந்து ஹிந்து மேரேஜ் 2 பார்ட் இருக்கு. தமிழ்நாடு மேரேஜ் வந்து கம்யூனிட்டி நேம் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஹிந்து மேரேஜ் வந்து கம்யூனிட்டி நேம் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளேயோட நமக்கு வேணும்னா இந்த 2 மேரேஜ் ஏதாவது கம்யூனிட்டி வேணுங்கிறவங்களுக்கு ஹிந்து மேரேஜ்லயும், கம்யூனிட்டி நமக்கு டிஸ்பிளே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு தமிழ்நாடு மேரேஜ்லயும் அவங்க அப்ளை பண்ணி பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பார்ட்டிஷியன் பாகப்பிரிவினை அது ரிஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா சொல்லுங்க. பாகப்பிரிவினை இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள குடும்பத்துக்குள்ள பண்றது வந்து பாகப்பிரிவினை. குடும்ப சொத்துக்கள் அவங்க ஃபேமிலி ரத்த சம்பந்தங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்து பாகம் பிரிச்சு அவங்க சொத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு வந்து 1% ஸ்டாம்ப் 1% ஃபீஸ் வரும். இப்போ அனதர் இப்போ நம்ம குடும்ப சொந்தம் வந்து கிடையாது, இப்போ அதர் ப்ராப்பர்ட்டி 3 பேர் சேர்ந்து பார்ட்டிஷன் வாங்குறாங்க, அதை அவங்களுக்குள்ள சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரிச்சு எழுதும்போது 4% ஸ்டாம்ப் 1% ஃபீஸ் வரும். அதாவது ஃபேமிலி பார்ட்டிஷன் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள தாத்தா பாட்டி அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகள் இந்த மாதிரி அதெல்லாம் பண்றது வந்து ஃபேமிலி பார்ட்டிஷன், குடும்ப பாகப்பிரிவினை. பிரைவேட் பார்ட்டிஷன் அப்படின்னா தனிநபர் பாகப்பிரிவினைகள் அப்படின்னா ஒரு இடம் இருக்குது, அது 4 பேர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க, ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு 3 பேர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரிக்கிறத தனிநபர் பார்ட்டிஷன் அப்படி சொல்லலாம். அதுக்கு ஃபேமிலினா 1% ஸ்டாம்ப் சார்ஜ், பிரைவேட் பார்ட்டிஷன் 4% ஸ்டாம்ப் சார்ஜ் வருது. சரிங்களா? இப்ப அந்த தான செட்டில்மெண்ட், நன்கொடை பத்திரம், கிஃப்ட் டீடு அது சம்பந்தமா சொல்லுங்க. அதுக்கு ரெஜிஸ்டர் சார்ஜ். கிஃப்ட் டீடுங்கிறது இப்போ அப்பா பையனுக்கோ இல்ல பேரம்பேத்திங்க தாத்தா பேரம்பேத்திங்களுக்கோ எழுதி வைக்கும் போது 1% ஸ்டாம்புக்கு 1% ஃபீஸ் வரும். அதாவது பிளட் ரிலேட்டிவ்ஸ் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு. தேர்ட் பார்ட்டிஸ்க்கு 3ஆம் நபர்களுக்கு கொடுக்கறதுல எழுதும்போது நம்ம கிரைய மதிப்பே தான் வரும். 7% ஸ்டாம்ப் 2% ஃபீஸ் தான்.